இந்தியாவில் இருந்துகிட்டே பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு வேலை பார்க்குறீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரிலடா. உங்களெல்லாம் இந்தியாவை விட்டு ஓட விடணும். அடே ஷாகுர்கான் மங்கோலியா, இந்தியாவில் ராஜஸ்தான் சைட்டோட கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்துகிட்டு இந்தியாவோட இன்ஃபர்மேஷன்ஸை பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு கொடுத்துருக்கியே, இதெல்லாம் சரியா? அடே ஷாகுர்கான், நீ இருக்கிறது இந்தியாவில், வேலை செய்யறது ராஜஸ்தானோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல. உன்னுடைய போன்ல எதுக்கு பாகிஸ்தானோட போன் நம்பர்? பாகிஸ்தான் பீப்புளோட உனக்கு என்னடா கம்யூனிகேஷன்? இந்த கேள்வியெல்லாம் உங்ககிட்ட கேட்டா அதுக்கு சரியான ஆன்சர் இல்லை. ஆல்ரெடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாதுன்னு தெரியும். அதுவும் நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய், நீ எதுக்கு பாகிஸ்தான் பீப்புளோட கம்யூனிகேஷன்ல இருக்க? அதே போல ரீசெண்ட் டைம்ஸ்ல 6-7 முறை பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்திருக்கிற. உன்னுடைய டிவைஸ்ல இருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ், இமேஜஸ், போஸ்ட் எல்லாம் டெலிட் பண்ணிருக்க. சந்தேகப்படுற மாதிரியான பேங்க் அக்கவுண்ட், அதாவது பேங்க் டிரான்சாக்ஷன் நிறைய இருந்திருக்கு. அதனால உன்னை ராஜஸ்தான் இன்டெலிஜென்ஸ் டீம் அரெஸ்ட் பண்ணது தப்பே கிடையாது. கண்டிப்பா உனக்கும் பாகிஸ்தானுடைய எம்பசிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இந்தியால இருந்துகிட்டே இந்தியாவுக்கு எதிராக இவ்வளவு வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னுடைய வரலாறு என்னன்னு பார்த்தா, அந்த ஷாகுர்கான் வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாய் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில காங்கிரஸோட ஒரு மினிஸ்டருக்கு பர்சனல் அசிஸ்டன்டா வேற இருந்திருக்கான். ராஜஸ்தானோட போன ஆட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி. ஒரு முக்கியமான கேபினெட் மினிஸ்டர் தான் முகமது அவர்கள். அவருடைய பர்சனல் அசிஸ்டன்டா இருந்தவர் தான் இந்த ஷாகுர்கான். இந்த ஷாகுர்கான் தான் இந்தியாவோட இன்ஃபர்மேஷன்ஸை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாருன்னு இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ராஜஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் டீம். அப்ப பார்க்கும்போது இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கேபினெட் மினிஸ்டர் இருக்காரு இல்லைங்களா, அந்த மினிஸ்டர் இந்த பர்சனல் அசிஸ்டன்ட், இப்ப மாட்டின இந்த ஸ்பை, இவங்க 2 பேருமே ஒரே வில்லேஜை சேர்ந்தவங்க. சோ கண்டிப்பா ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேபினெட் மினிஸ்டர் முகமது அவர்கள் இருக்காரு இல்லைங்களா, இந்த மினிஸ்டரும் இந்தியாவுடைய காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தியும் ரொம்ப க்ளோஸ். சோ இப்ப இந்த ஸ்பையா மாட்டினவங்களுக்கும் முகமது அவர்களுக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். எப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்பைக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குன்னு பிஜேபில இருந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் ஒர்க்ஷிப் திஸ் இன் த பிளட் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ்க்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. காங்கிரஸோட எம்பி கௌரவ் கோகோய் அண்ட் அவங்க வைஃப் எலிசபெத் கோல்மன், இவங்க இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 19 தடவை போயிருக்காங்க. சோ மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இத்தனை முறை இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போறாங்க அப்படின்னா நிச்சயமாவே அவங்களுக்கு பாகிஸ்தான் ஸ்பை ஏஜென்சியோடையும் பாகிஸ்தானுடைய ஆர்மியோடையும் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயோடையும் லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலிகேஷன் வச்சிருக்காங்க.